அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டோக்கன் ஓப்பல் செயின் அப்படிங்கிற ஒரு டோக்கன். இந்த டோக்கன் 2025 ஜூலை மாதம் இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணுறாங்க. ரொம்ப சமீபத்தில் வந்த டோக்கன். இந்த டோக்கன் வந்து ஒரு மொபைல் மைனிங் டோக்கன். அதாவது இது வந்து ஒரு ஏர்ட்ராப் எப்படி நம்ம சித்ரா டோக்கனில் அட்டன் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த டோக்கனையும் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். சித்ரா டோக்கனில் வந்து 24 மணி நேரத்துக்கும் ஒருக்கு வந்து 2 டோக்கன் நம்ம கொடுத்தாங்க. இதில் அப்படி கிடையாது. இதில் கொஞ்சம் மாறுபடுது. 12 ஹவர் ஒன்ஸ் நம்ம உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் கிடைக்கும். ஸோ ஓவராலாக ஆவரேஜ் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டோக்கன். பட் இதில் வந்து ஓப்பல் செயினில் வந்து 12 ஹவர் ஒன்ஸ் ஒரு டோக்கன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் இப்போ தான் இந்த டோக்கன் வந்து நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் இதை வந்து ஏர்ட்ராப் அட்டன் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த டோக்கன் வந்து ஒரு நியூ ஏஜ் வெப்3 லைட்னிங் ஸ்பீட் டோக்கன் சொல்கிறாங்க. ஸோ வேலட் டு வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோக்கன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான டோக்கனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சித்ரா டோக்கனோட ஒருபடி மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதுக்கான ரீசன் என்னென்னா இந்த டோக்கனோட டோட்டல் சப்ளை. ஏன்னா டோட்டல் சப்ளை வந்து இந்த டோக்கனுக்கு 153 மில்லியன் டோக்கன் தான் இருக்குது ஓவராலாக. அதாவது 15,30,00,000 டோக்கன் தான் ஓவராலாக டோட்டல் சப்ளையாகவே இருக்குது. சர்க்குலேட்டிங் சப்ளையில் எப்போ இந்த டோக்கன் லான்ச் பண்ணாங்களோ அது வரைக்கும் ஒன்றுமே கிடையாது சர்க்குலேட்டிங்கில். கிராஜுவலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைனிங்கில் வர அப்புறம் தான் வந்து கிராஜுவலாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைன் பண்ண தான் சர்க்குலேட்டிங் சப்ளைலே வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த டோக்கன் வந்து இன்னும் ஒருபடி சித்ரா டோக்கனோட மேலே இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த டோக்கன் வந்து கிட்டத்தட்ட எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துறோம். 53% வந்து மைனிங் அண்ட் ரிவார்டுக்கு கொடுத்துருக்காங்க. 21.2% வந்து லிக்யூரிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம், 18% வந்து மார்க்கெட்டிங் அண்ட் பார்ட்னர்ஷிப், 7.8 கோர் டீம் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் 153 மில்லியன் டோக்கனில் வந்து 53% வந்து மைனிங் ரிவார்ட்ஸ்க்காகவே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன நம்ம பார்க்கணுன்னா சப்ளை கம்மியாக இருக்குது, டோட்டல் சப்ளை. அதுலேயுமே 53% அளவுக்கு வந்து நீங்கள் மைனிங்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த டோக்கன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இந்த டோக்கன் வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கேஒய்சி ப்ராசஸ் சித்ரா டோக்கனை பொறுத்தவரை இப்போ வரைக்கும் கேஒய்சி ப்ராசஸ் வந்து நம்ம பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இப்போ வந்து நீங்கள் டோக்கனை வந்து மைன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அன்றைக்கே நீங்கள் வந்து தாராளமாக கேஒய்சி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. அதிகபட்சம் 24 மணி நேரத்தில் வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம சைடில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த டைமில் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச ஆட்கள் இருக்காங்க. இங்கே வந்து கேஒய்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எந்த ஐடி டாக்குமெண்ட்டுமே கொடுக்க தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு பேஜில் உங்களோட டீட்டெயில் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் ட்விட்டரில் வந்து அவங்களோட போஸ்ட் ஒன்று போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட லைவ் வெரிஃபிகேஷன் கேட்கும். அவ்வளோதான். நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே வந்து உங்களோட கேஒய்சி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டோக்கன் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த டோக்கனில் எப்படி சித்ரா டோக்கனில் எப்படி 7 நாளைக்கு ஒருக்க நீங்கள் டோக்கனை ஸ்வாப் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுலேயுமே 7 நாளைக்கு ஒருக்கு தான் வந்து உங்களோட டோக்கனை வந்து வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் வேலெட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரில. பட் கேஒய்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளே ஒரு வேலெட் இருக்குது, அதில் நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஓப்பல் செயின் அவங்களோட நெட்வொர்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு மல்டி செயினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. பிஎன்பி, சொலானா, எத்திரியம் இது 3லேயுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓப்பல் செயினை பொறுத்தவரை இனிமேல் லிஸ்டிங்க்கு வரல அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து இப்போயே ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போதைக்கு அஃபீஷியல் ப்ரைஸ் அவங்க கொடுத்துருக்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் என்னென்னா ஒரு ஓப்பல் செயினோட ப்ரைஸ் வந்து 0.05, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபா 5 ரூபா அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு. பட் வெளியில் வந்து இந்த டோக்கன் வந்து 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. உங்களோட ஏரியாவில் என்ன ரேட்டு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். அதே மாதிரி இந்த டோக்கனில் வந்து ஸ்டேக்கிங்குமே அவைலபிளாக இருக்குது. 50 டோக்கன் குறைஞ்சபட்சம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து 90 டேஸ்க்கு வந்து ஹோல்ட் பண்ணலாம். உங்களுக்கு 17.5% வந்து உங்களுக்கு ஸ்டேக்கிங்க்கு வந்து ரிவார்டாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டோக்கன் வந்து அந்த உங்களோட ஆப்போட ஹோம் பேஜில் பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே வார்னிங் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதிலே வந்து போட்டிருக்காங்க நிறையா வந்து நாங்கள் லிஸ்டிங்க்கு வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதனால் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2026 வந்து மேபி இவங்க வந்து லிஸ்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் அவங்க நமக்கு ரொம்ப ரிலேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாராளமாக இந்த மாதிரியான டோக்கன் நீங்கள் வந்து எடுக்கலாம். நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க, ஓப்பன் பண்ணுற இடத்துல கிளைம் இருக்கும், கிளைம் கொடுத்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பக்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே எத்தனை டோக்கன் இருந்தாலும் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இதுதான் அதில் சிம்பிளாக நீங்கள் பார்க்க வேண்டியது. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா கேஒய்சி ப்ராசஸ். கேஒய்சி ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து மெயில் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மெயில் வெரிஃபிகேஷன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பல் செயினில் கீழே மெனுவில் பார்த்தீங்கன்னா ஹோம், வேலெட்டு, சென்டு, எக்ஸ்ப்ளோர்னு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் எக்ஸ்ப்ளோரில் போயிருங்க. அதில் வந்து மொத்தம் 9 பாக்ஸ் இருக்கும் ஒன்றுனா. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த யூசர் வெரிஃபிகேஷன் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சென்ட் மெயில்னு இருக்கும். எந்த மெயில் நீங்கள் ஆல்ரெடி உள்ளே போனீங்களோ அந்த மெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் சென்ட் மெயில்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓடிபி போட்டு நீங்கள் உடனே வந்து அந்த நம்பரை கொடுத்துட்டிங்கனாலே வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து நீங்கள் கேஒய்சி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இது நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.